தியரிட்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு சூப்பரான சாப்டர், ஈஸியான சாப்டர். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயமா இருக்கக்கூடிய சாப்டரும் இதுதான். ஏன்னா இந்த சாப்டர்ல ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அதிகம். அந்த ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டினை அவங்க கான்செப்ட்ல இருந்து பில்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் பில்ட் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பிளஸ் இந்த சாப்டரை எப்படி மாஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த சாப்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த 4 to 5 கொஸ்டின்ஸை எப்படி அசால்ட்டா அடிச்சு உடைக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த மாஸ்டர் பிளாஸ்டர் ஒன் ஷாட்ல பார்க்கலாம். So hello champions and my dear parents, this is your Premila Ma'am and let's get on to smashing the chapter of thermodynamics. First of all, இந்த சாப்டர் பத்தி சொல்லணும்னா இந்த சாப்டர்ல என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்மளோட சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ல பேருக்கு ஏற்ற மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சாப்டரோட பெயர் காரணம் என்னங்கிறதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ ஹியர் we have the main name of thermodynamics. இதை நான் ரெண்டா பிரிக்கிறேன், thermo and dynamics. thermoனா என்ன, டைனமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுல இருந்தே நம்மளோட இந்த கான்செப்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தெர்மோனா என்னடா கண்ண அர்த்தம்? தெர்மோனா ஹீட் அப்படின்னு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். கரெக்டா? தெர்மோனா ஹீட் அப்படின்னு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். டைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப டைனமிக்கா இருக்குடா இந்த சிலபஸ், இவன் எப்ப பார்த்தாலும் டைனமிக்கா யோசிக்கிறான்டா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டைனமிக் மீன்ஸ் சேஞ்ச். ஸோ ஒரு பாடியில எப்படியெல்லாம் ஹீட் சேஞ்ச் நடக்குது, ஒரு சிஸ்டத்துக்குள்ள எப்படியெல்லாம் ஹீட் சேஞ்ச் நடக்குது. அண்ட் எஸ், உங்ககிட்ட ரெண்டு பாடி இருக்கு. ஒன்று யூ ஹாவ் அ வெரி கோல்டு பாடி, இது உங்களோட ஒரு கோல்டு பாடி. இன்னொன்று யூ ஹாவ் அ வெரி ஹாட் பாடி. இப்போ இந்த கோல்ட் பாடி அண்ட் ஹாட் பாடிக்கு இடையே, இந்த கோல்ட் பாடி அண்ட் ஹாட் பாடிக்கு இடையே எப்படி இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை பத்தி எல்லாம் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேசிக் கீ ஃபேக்டர்ஸ், கீ டெஃபினிஷன், கீ பாயிண்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம மைண்ட்ல thermodynamics is a branch of science that deals with the relationship between heat and work அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. என்னடா இது ரொம்ப பெருசா இருக்கே. ஸோ எஸ், இட்ஸ் a relation between heat and work அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இதையும் தாண்டி நம்ம கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்ல என்னெல்லாம் படிப்போம் அப்படிங்கிறத இப்போ சூப்பரா பார்த்துடலாம். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி கண்ணா, எத்தனை பேர் இங்க ஹார்ட் கோர் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க? எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன். எத்தனை பேர் இங்க ஹார்ட் கோர் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயரையோ இல்ல ஒரு ஹார்ட்டையோ போட்டு சொல்லுங்க. Let me see how many heart or fire we get. நீங்க ஹார்ட்கோர் நீட் ஆஸ்பிரண்டா இருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணா போதும், இல்லைன்னா வேணாம். இப்பவே சொல்லிடுறேன், மெயின் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஹார்ட்டை பதிய வைங்க. ஓகேவா? கிளியரா? டாபிக்ஸ்குள்ள போலாமா? ஃபைன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்டாக்கண்ணா, ரொம்ப முக்கியமா, ஆக்சுவலா இந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டருக்கான 1 page ஃப்ளோ சார்ட், ஒரு 2 to 3 pagesக்கான ரிவிஷன் நோட்ஸ், NCERT லைன் பை லைன் கொஷின்ஸ், உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட், அப்புறம் டாபிக் வைஸ் கொஷின்ஸ்,
இப்படி எல்லாத்தையும் இந்த சாப்டருக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் என்கிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இந்த ஹார்ட் கூடவே சேர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல தெர்மோ பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. தெர்மோ பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா டைப் பண்ணுங்க வித் 100+ கமெண்ட்ஸ். நான் ரொம்பலாம் கேட்கல, 100 கமெண்ட் தான் கேட்குறேன். 100 கமெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் தருவேன். சரியா? தெர்மோடைனமிக்ஸ்க்கான நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன எல்லா மெட்டீரியல்ஸையும் நான் தருவேன். இமீடியட்டா 100 லைக்ஸ் வந்ததும், 100 கமெண்ட்ஸ் வந்ததும் நான் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் இந்த கமெண்ட்டையும் மறக்காம போடுங்க. ஏன்னா உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு தெரிஞ்சுதானே என்னால் கொடுக்க முடியும். அதனால தான். ஓகே, இப்போ here we are with the basic key factors of thermodynamics. தெர்மோடைனமிக்ஸ்ல நீங்க நிறைய பேர் இந்த வார்த்தையை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் சிஸ்டம், சரௌண்டிங், யூனிவர்ஸ், ரியாக்ஷன், பவுண்டரின்னு நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன மேம்? அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு பெரிய பொட்டி இருக்கு. சரியா? என்கிட்ட ஒரு பெரிய பொட்டி இருக்கு. இந்த பொட்டிக்குள்ள நான் என்ன பண்றேன்? நான் ஒரு லெட்ஸ் சே ஒரு சின்ன வெசலை வச்சிருக்கேன். ஓகேவா? ஒரு சின்ன வெசலை இப்படி வைக்கிறேன். இப்போ இந்த பொட்டிக்குள்ள நான் ஒரு பீக்கர் வச்சிருக்கேன். இந்த பீக்கருக்குள்ள ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டவே ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன்? இந்த சொல்யூஷனை நல்லா கவனிங்க, இதுதான் நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன். அப்போ இதுக்கு பேர் என்ன? திஸ் இஸ் ஆர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன். சரியா? இந்த பொட்டி ஃபுல்லா நல்லா கவனிங்க. இந்த பொட்டிக்குள்ள என்ன நடக்குதோ அதுதான் நம்மளோட சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க ரியாக்ஷன் நடந்தாலும் ரியாக்ஷன் நடக்கலைனாலும் if there reaction occurs or அங்க ரியாக்ஷன் நடக்கலைனாலும், ரியாக்ஷன் நடந்தாலும் ரியாக்ஷன் நடக்கலைனாலும், அப்படி நீங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த ஒரு நீங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சிஸ்டம்னு சொல்றோம். அந்த சிஸ்டத்துக்குள்ள ரியாக்ஷன் நடக்குதோ நடக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா நீங்க அதை அப்சர்வ் பண்றீங்க இல்லையா? எஸ், யூ அப்சர்வ் இட், ரைட்? ஸோ அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை தான் நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சிஸ்டம் சுத்தி ஒரு விஷயம் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த சிஸ்டம் நான் போர்ட்ல வரைஞ்சிருக்கேன். இதுக்கு பக்கத்துல நான் இருக்கேன். எனக்கு பக்கத்துல லைட் இருக்கு. லைட்டுக்கு முன்னாடி கேமரா இருக்கு. கேமராக்கு பின்னாடி வால் இருக்கு. இப்படி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு தெரியுமா? இந்த சிஸ்டமை சுற்றி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு தெரியுமா? அந்த எல்லா விஷயத்தையும் நீங்க அப்சர்வ் பண்ற சிஸ்டமை தவிர்த்து அதை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த டப்பா மட்டும் நம்மளோட சிஸ்டமா எடுத்துக்கலாம். இந்த கிரீன் கலர் வெசல் மட்டும் நம்ம சிஸ்டமா எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடியதெல்லாம் நம்மளோட சரௌண்டிங்கா இருக்குமா? எஸ், am I right? am I right? இதுதான் நம்மளோட சரௌண்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் எதை பிரிக்குது? இந்த சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் இந்த கிரீன் கலர் கோடு தானே பிரிக்குது. கரெக்டா? இந்த பீக்கரோட இந்த வால் தான் சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் பிரிக்குது. அப்போ இந்த பீக்கரோட இந்த வாலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த பீக்கரோட இந்த வாலை நம்ம பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? நம்ம எந்த ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றோமோ அந்த விஷயத்துல ரியாக்ஷன் நடக்கலாம், நடக்காம கூட போகலாம். ஆனா எந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்றோமோ அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் தான் சிஸ்டம். அந்த சிஸ்டம் சுத்தி இருக்கிற எல்லாமே சரௌண்டிங். அந்த சரௌண்டிங்கையும் சிஸ்டமையும் பிரிக்கிறது நம்மளோட பவுண்டரி. ஒரு வேலி மாதிரி சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் தனித்தனியா பிரிச்சிடும். எப்போ இந்த உலகத்துல சிஸ்டமும் இருக்கு,
சரௌண்டிங்கும் இருக்கு. அப்சர்வ் பண்ற விஷயம் சிஸ்டம், அதை சுத்தி இருக்கிறதெல்லாம் சரௌண்டிங். அப்ப இந்த சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் சேர்த்து வச்சோம்னா, சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் சேர்த்து வச்சோம்னா அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம்தான் நம்மளோட யூனிவர்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? இதத்தான், இந்த ஒரு விஷயத்தை தான் உங்களோட இந்த என்டையர் பேஜ்ல நம்ம கொடுத்துருக்கோம். கிளியரா? இப்போ சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, பவுண்டரினா என்ன, ஃபைனலா யூனிவர்ஸ்னா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். கிளியர்? எஸ். இப்போ இந்த சிஸ்டம் மோட வகைப்படும். ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் சிஸ்டம். லெட்ஸ் சே லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளையே கூட. ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம படிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் சிஸ்டம். லெட்ஸ் சே நீங்க வந்துட்டு ஒரு நாள் உட்காந்து விழுந்து படிக்கிறீங்க. சரியா? நம்ம சேனல்ல மேரத்தான்லாம் நடக்கும்போது 10-12 ஹார்ஸ்லாம் படிக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு நாள் உட்காந்து விழுந்து படிக்கிறீங்க. இதை பார்த்ததும் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, பையன் படிக்கிறானே, நல்ல புத்தி வந்துருச்சு போல, வாழ்க்கையில முன்னேற போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க, உங்களுக்காக ஒரு கப் ஆஃப் டீயை கொண்டு வந்து தராங்க. சரியா? கப்புன்னு நினைச்சுக்கோங்க, பார்க்குறக்கு அப்படி தானே இருக்கு. ஸோ ஷீ இஸ் பிரிங்கிங் யூ அ கப் ஆஃப் டீ. அம்மா உங்களுக்காக ஒரு கப் ஆஃப் டீயை கொண்டு வந்து இந்தாப்பா குடி அப்படின்னு சொல்லிட்டு தந்துடுறாங்க. நீங்க சின்சியரா படிக்கிறதுனால அப்படியே வச்சிடுறீங்க. நல்ல சூடா ஆவி பறக்க இருந்த கப்பு இப்போ அந்த சூடெல்லாம் போய் அப்படியே ஆறி போயிடுச்சு. இப்போ இந்த கப்பு தான் உங்களோட ஓப்பன் சிஸ்டம். இந்த கப்பு ஓப்பனா இருக்கிறதுனால ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்துருச்சா? ரொம்ப நேரம் வச்சதுனால ஆறி போயிருச்சா? ஆமா, ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. ரெண்டாவது, இப்போ இந்த கப்பு ஓப்பனா இருக்கிறதுனால ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல் அதுக்குள்ள விழலாமா? ஆமா, இதுக்குள்ள டஸ்ட் பார்ட்டிகளும் விழலாம். அதனால மேட்டர் எக்ஸ்சேஞ்சும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹீட் எக்ஸ்சேஞ்சும் நடக்கலாம், மேட்டர் எக்ஸ்சேஞ்சும் நடக்கலாம். அண்ட் இப்படி இருக்கிற கண்டிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் அம்மா பார்க்குறாங்க, சரி ரைட்டு, நம்ம பையனே இப்போதான் அதிசயமா படிக்கிறான், ஸோ ஒன்றும் திட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை என்ன பண்றாங்க, இப்போ அந்த கப்புக்கு மேல ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த கப்பை மூடி வச்சதுனால இதுக்குள்ள ஏதாவது பொருள் விழுறதுக்கான சான்ஸ் இருக்கா? இல்ல. அப்போ மாஸ் எக்ஸ்சேஞ்ச், மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா? மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது மேம் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஸோ இங்க மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. பட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா? இது என்ன தெர்மோஸ் கப்பா? சாதா கப்பு, பீங்காங் கப்பு. அப்போ இதை மூடி வச்சாலும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இந்த சாதா வீட்டில் யூஸ் பண்ற டீ கப்ஸ்லாம் ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். கரெக்டா? அப்ப கண்டிப்பா இங்க என்ன ஆகும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்தே தீரும். ரைட். 1 மணி நேரம் பார்க்குறாங்க, 2 மணி நேரம் பார்க்குறாங்க. அம்மாக்கு ரைட்ரா, இவன் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டான் போல, எப்போ தோணுதோ அப்போ எடுத்து குடிச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு ஃப்ளாஸ்கை எடுத்து அந்த ஃப்ளாஸ்க்ல ஊற்றி வச்சிடறாங்க. இப்போ இந்த ஃப்ளாஸ்க்குள்ள மேட்டர் ஏதாவது பூச்சிகையோ இல்ல டஸ்டோ விழுறதுக்கான சான்ஸ் இருக்கா? இல்ல. ஏன்னா ஃப்ளாஸ்க மூடி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா அங்க மேட்டர் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? யோசிச்சு சொல்லு. ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? வாய்ப்பில்ல ராஜா. ஏன்னா எங்க வச்சிருக்காங்க, ஃப்ளாஸ்க்ல வச்சிருக்காங்க. ஃப்ளாஸ்கோட மெயின் வேலையே என்ன, ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்காம இருக்கிறது தான். கரெக்டா? அப்போ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்ல ஹீட் டிரான்ஸ்ஃபரும் மேட்டர் டிரான்ஸ்ஃபரும் நடக்காது. ஸோ இனிஷியலா
நம்ம கப்பை ஓப்பன் பண்ணி அப்புறமே அப்படியே வச்சிடறோம். இதுதான் நம்ம ஓப்பன் சிஸ்டம். அங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? ஆமாம், அப்படியே விட்டால் ஆறி போயிடும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? ஆமாம் நடக்கும். ஏன்னா மூடி போட்டு வைக்கல, எது வேணாலும் அதுக்குள்ளே விழலாம். ரெண்டாவது க்ளோஸ் சிஸ்டம். மேலே ஒரு கப்பை போட்டு மூடிட்டாங்க. இந்த கேஸில் என்ன நடக்கும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? சாதா பீங்கான் கப்பு இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பு, அங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஆனால் மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? வாய்ப்பில்லை, ஏன்னா மூடி போட்டு வச்சுட்டாங்க. மூணாவதா, அம்மா இவன் குடிக்க மாட்டான் போல, எப்போ வேணுமோ அப்போ குடிச்சுக்கிட்டோன்னு சொல்லி ஃப்ளாஸ்கில் வச்சிடறாங்க. ஃப்ளாஸ்கில் வச்சா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? வாய்ப்பே இல்லை. மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? வாய்ப்பே இல்லை. அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் மேட்டர் ட்ரான்ஸ்ஃபரும் எங்கே நடக்காது? ஐசோலேட்டட் சிஸ்டம்ல நடக்காது. And so these are the 3 types of system. புரிஞ்சுச்சுங்களா? These are the 3 types of system. கிளியரா? இந்த சிஸ்டத்தை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. And I hope you guys can understand. இந்த transferring process பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. சரி மேம், சூப்பர் மேம். இப்போ சிஸ்டம் பத்தி படிச்சிட்டோம். சிஸ்டமோட டைப்ஸ் பேஸ்ட் ஆன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மேட்டர் ட்ரான்ஸ்ஃபரை பார்த்தோம். பட் இது இல்லாம தெர்மோடைனமிக்ஸ்ல எப்பவுமே பெரிய 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 விஷயத்தை பத்தி தானே பேசுறாங்க. அப்போ தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம்ல நம்ம மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளை பத்தியே பேச மாட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர், தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தவரை மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டமும் இருக்கு, மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டமும் இருக்கு. மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டமும் இருக்கு, மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டமும் இருக்கு. பட் நம்ம ஏன் தெரியுமா தெர்மோடைனமிக்ஸ்ல மெயினா மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் மட்டும் எடுத்துக்கிறோம்? ஏன் தெரியுமா தெர்மோடைனமிக்ஸ்ல மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் மட்டும் எடுத்துக்கிறோம்? ஏன் தெரியுமா மேக்ரோஸ்கோபிக் ஃபங்க்ஷனை மட்டும் ஆர் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் மட்டும் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல எடுத்துக்கிறோம்? ஏன்னா ஹீட்டுங்கிறது ஆர் ஒரு பாடியில் எப்படி ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத நம்மளால மேக்ரோஸ்கோபிக் கண்ணில் பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்ல ஈஸியா சொல்ல முடியும். மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ்ல சொல்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால்தான் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல படிக்க மாட்டோம். மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்டை பத்தி தான் படிப்போம். அண்ட் சோ இது கூடவே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி தெர்மோடைனமிக்ஸ்ல படிக்கிறதுனால எல்லா மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் பேஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை பத்தியும் நம்ம இங்க படிப்போம். லைக் யாரை பத்தி சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், மாஸ்ங்கிற மாதிரியான எல்லா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றியும் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதனால தான் உங்கள் புக்கில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பா, தெர்மோடைனமிக்ஸ் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம், நாட் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ தெர்மோடைனமிக்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம படிக்க வேண்டியது மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸோட டைப்ஸ் ஆன எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம 2 விதமா பிரிப்போம். ஒன்று எக்ஸ்டென்சிவ், இன்னொன்று இன்டென்சிவ். எக்ஸ்டென்சிவ்னா என்ன? எந்த ஒரு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி அமௌண்ட் ஆஃப் மேட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதைத்தான் நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மாஸ் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான். லைக் வால்யூம், லென்த், பிரெத், ஹைட், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, so on and so forth. இதுவே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசணும்னா, these are independent of the amount of matter. மாஸ் இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இன்டென்சிவ்னு சொல்லுவோம்.
எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் இங்கே வராது, மோலார் வால்யூம் வரும், டென்சிட்டி வரும், refractive index, molar heat capacity, viscosity, so on and so forth. देखना ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துட்டு இன்டென்சிவ்ல வரும். சரியா? ஸோ நோட் திஸ் டவுன். இது உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஈவன் ப்ரீவியஸ் இயர்லையுமே மல்டிபிள் டைம்ஸ் இதை கேட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற வார்த்தை வருதோ, இல்ல எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மோலார் அப்படிங்கிற வார்த்தை வருதோ, அது எல்லாமே கண்டிப்பா இன்டென்சிவா தான் இருக்கும், எக்ஸ்டென்சிவா இருக்காது. பிகாஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியே எடுத்துக்கோங்களேன், ஆர் மோலார் ஹீட் கெப்பாசிட்டியே எடுத்துக்கோங்களேன். உங்கள்கிட்ட எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் தந்தாலும் இந்த ஸ்பெசிஃபிக் அண்ட் மோலார் ஹீட் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட யூனிட் ஆஃப் மாஸ் ஆர் யூனிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை மட்டும்தான், அவங்களோட ஹீட் கெப்பாசிட்டியை மட்டும்தான் நீங்கள் அங்கே பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக் மோலாருங்கிற குவான்டிட்டிஸ் வருதோ அதை எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு இன்டென்சிவ் குவான்டிட்டிஸ் ஆர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு உங்களால சொல்லணும். ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கான். சரியா? ஓகே. அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசணும்னா, இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் an additive ப்ராப்பர்ட்டி. இது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அடிக்டிவ் நேச்சரை உடையக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அதனாலயே ரெண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸை இஃப் இன்கேஸ் நீங்க டிவைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ரெண்டுத்தை டிவைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை டிவைட் பண்றதுனால வரக்கூடிய ப்ராடக்ட் கண்டிப்பா இன்டென்சிவா இருக்கும். இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல நிறைய 1-2லாம் இல்லை எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம்டா கண்ணா, நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே. ஸோ இன்டென்சிவோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸ்டென்சிவோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் அடுத்ததான் நம்ம எதை பற்றி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, சரியா, இதுக்கும் டாபிக் எழுதிடுவோம். ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு கிராஃப் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். சரியா? ஒரு கிராஃபை உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். Let's say we have 2 points. இது இனிஷியல் பாயிண்ட் அண்ட் இது வந்துட்டு நம்மளோட ஃபைனல் பாயிண்ட். இது இனிஷியல், இது ஃபைனல். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையே ஒரு கண்டிப்பா ஒரு ரியாக்ஷனோ ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ அதை இப்படி வரைஞ்சிடறேன். இப்போ இந்த ரியாக்ஷனோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸ்ல, இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ல என்ன நடக்குதுங்கிறத பத்தி மட்டும் அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆர் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பேசுதுன்னா தென் அதைத்தான் நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த ஒரு ரியாக்ஷன் ஒரு ஏதோ ஒரு சிஸ்டத்துல ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கண்டிப்பா அந்த ரியாக்ஷன்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இப்படி வந்திருக்கலாம். கரெக்டா? இந்த எல்லோ கலர்ல கோடு போட்ட மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது, லெட்ஸ் சே ரியாக்ஷன் நடக்க ஹீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், தென் சடனாக வீழ்ந்திருக்கலாம், திருப்பி நியூட்ரலைஸ் ஆயிருக்கலாம். இப்படி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள வந்திருக்கலாம். பட் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றியெல்லாம் இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் பேசலை. அப்போ யாராச்சும் ஒருத்தங்க அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி பேசணும்ல. கரெக்டா? நீங்கள் இப்போ நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இதை பத்தி மட்டுமே எல்லாரும் பேசினாங்கன்னா நமக்கே மனசு குறுகுறுன்னு இருக்கும்ல. யாராச்சும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கிறத பத்தியும் பேசணும். கரெக்டா? அதே மாதிரி இந்த ரியாக்ஷன்ல என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடிய அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாத் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை யூ ஹாவ் ஜஸ்ட்
two path functions அதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஒன்னு work which is W and இன்னொன்னு heat which is Q. இந்த ரெண்டு path functions தான் இருக்கு. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். மத்தபடி thermodynamicsல வரக்கூடிய பாக்கி எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் trust me பாக்கி எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். Enthalpy, entropy, internal energy, Gibbs Free Energy, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு கீழே தான் வரும். சரிங்களா? ஸோ அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆர் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன். இதுவே அந்த ஒரு என்டையர் பார்த்து பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை பார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியரா புரிஞ்சுச்சிங்களா? டெக்கனா உனக்கு ஒவ்வொரு விஷயமும் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வரைஞ்சு கிளியரா நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ ஆர் ஃப்ரீ டு கமெண்ட் டவுன் பிலோ. அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த சாப்டருக்கான 1 page flow chart, 2-3 page revision notes, NCERT line by line question, previous year question, topic wise questions, இது எல்லாமே வேணும்னா along with answers and explanation வேணும்னா comment sectionல thermo PDF னு கமெண்ட் பண்ணுங்க. 100+ கமெண்ட் வந்தா கண்டிப்பா தரேன். சரிங்களா? ஓகேவா? ஃபைன். இப்போ அடுத்ததா thermodynamic process குள்ள போறோம். டேக்கன்னா சிஸ்டத்துக்குள்ள நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கலாம். அப்போ அந்த என்டையர் ப்ராசஸை பத்தி அங்க என்ன நடக்குதுங்கிறத பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அதைத்தான் நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். நிறைய விதமான ப்ராசஸ் தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கு. பட் நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு 5-6 ப்ராசஸை பத்தி மட்டும்தான் பேசுவோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இப்போ ஐசோதெர்மல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் டு யூ மீன் பை ஐசோதெர்மல் ராக்கண்ணா? இந்த வார்த்தையிலிருந்தே உனக்கு மீனிங்கை எடுத்துடலாம். ஐசோனா என்ன? ஐசோனா சேம், தெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர். அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷன் சேம் டெம்பரேச்சர்ல throughout the process. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, at present 25 degree செல்சியஸ்ல நடக்குதுன்னா throughout the entire reaction அந்த ப்ராசஸ் வந்து 25 degree செல்சியஸ்லயே இருக்கு, சேம் டெம்பரேச்சர்லயே இருக்குன்னா அதைத்தான் ஐசோதெர்மல்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், when temperature is constant, we know pressure is inversely proportional to volume. கரெக்டா? pressure increase ஆச்சுன்னா வால்யூம் குறையும். அதனால தான் ஐசோதெர்மலோட கிராஃப் எப்படி இருக்கு? இப்படி மேல இருந்து கீழே வர மாதிரி இருக்கு. கிளியரா புரிஞ்சுச்சா? இங்க as you guys know change in temperature delta T 0, பட் அதுக்குன்னு ஹீட் சேஞ்ச் நடக்காது அப்படின்லாம் உங்களால சொல்ல முடியாது. ஸோ ஹீட் சேஞ்ச் நடக்கலாம், நடக்காம போலாம். ஏன்னா ஹீட்டுங்கிறது வேற, டெம்பரேச்சருங்கிறது வேற, ரெண்டும் சேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. கிளியரா புரிஞ்சுச்சிங்களா? ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா என்ன? ஐசோனா சேம், தெர்மல்னா டெம்பரேச்சர். சேம் டெம்பரேச்சர்ல ஒரு என்டையர் ரியாக்ஷன் நடக்குதுன்னா தென் அந்த ப்ராசஸை ஐசோதெர்மல்னு சொல்லுவாங்க. when temperature is constant then pressure is inversely proportional to volume. அதனால தான் நம்ம கிராஃப் எப்படி கொஞ்சம் இப்படி கீழாப்படி சரிஞ்ச மாதிரி வந்திருக்கு. இங்க சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெல்டா T is equal to 0ன்னு சொன்னதுனால Qவும் 0 ஆகணுங்கிற எந்த ஒரு விஷயமும் அவசியமும் இல்லை. ஏன்னா டெம்பரேச்சர் வேறு, ஹீட்டு வேறு, அவன் வேற இவன் வேற. கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? ஐசோபாரிக் ப்ராசஸ்க்குள்ள போறோம். டெக்கன்னா நல்லா யோசிச்சு பாரு. ஐசோபாரிக் இந்த பார்ங்கிற யூனிட்டை எங்கேயாச்சும் நீ பார்த்திருக்கியா? இந்த பார்ங்கிற யூனிட்டை எங்கேயாச்சும் நீ கேள்விப்பட்டிருக்கியா? டக்குன்னு பார்ன்னு சொன்னதும் நமக்கு யாரு ஞாபகம் வரும்? பார், அட்மாஸ்பியரிக் பிரஷர், ATM, இதெல்லாமே
பிரஷரோட யூனிட். அப்போ ஐசோபாரிக்னா என்ன அர்த்தமா இருக்கும்? திருப்பியா மேம் மீண்டும் மீண்டுமானு கேட்காதீங்க. நான் என்ன பண்ண கான்செப்ட்ல கொடுத்துருக்கான். ஸோ ஐசோனா சேம், பாரிக்னா ப்ரெஷர். சேம் ப்ரெஷர்ல ஒரு என்டையர் மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன் அந்த சிஸ்டம்ல நடக்குதுன்னா தென் அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஐசோபாரிக் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க ப்ரெஷர் சேமா இருக்கு. அப்போ ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கிராஃப்ல ப்ரெஷர் சேம்னா உங்க கிராஃப் எப்படி வரும்? ஆப்வியஸ்லி இங்க கொடுத்துருக்கிற மாதிரி இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ரெஷர் சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கிளியரா? ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும், வால்யூம் மட்டும் மாறுற மாதிரி இருக்கும். கிளியரா? அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் டெல்டா பி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா நம்ம ஐசோகோரிக் ப்ராசஸை பத்தி தான் பேச போறோம். இப்போ நான் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா என்ன நடக்கும், ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டேன். அப்ப ஐசோகோரிக்னா என்ன அர்த்தமா இருக்கும்? ஐசோனா திருப்பி சேம், கோரிக்னா ப்ரெஷரை பத்தி பேசியாச்சு மேம், டெம்பரேச்சரை பத்தி பேசியாச்சு மேம். அப்போ பேலன்ஸ் யாரை பத்தி நம்ம பேசல? வால்யூமை பத்தி தான் பேசல. அண்ட் ஸோ ஐசோகோரிக் அப்படின்னா அங்க வால்யூம் சேமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இப்ப இந்த கிராஃபை மட்டும் உத்து பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது? வால்யூம் இங்க இருக்கு, ப்ரெஷர் இங்க இருக்கு. வால்யூம் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால என்ன நடக்குது? நம்மளோட கிராஃப்ல வால்யூம் பார்ட் இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் ப்ரெஷர் ஃப்ரம் 0 to infinity ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால தான் கிராஃப் மேல் நோக்கி இருக்கு. கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? ஸோ ஐசோகோரிக்கோட கிராஃப் இதுதான். கிராஃப்ஸ் ரொம்ப முக்கியம்டாக்கண்ணா. கிராஃப் நல்லா பார்த்துக்கோங்க. கிராஃப் பேஸ் கொஸ்டின்ஸ் அதிகமா இந்த சாப்டர்ல இருந்து எஸ்பெஷலி ப்ராசஸ்ல இருந்து கேட்பான். ஃபைனலா அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக்னா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். What do you mean by adiabatic? Whenever heat is constant, heat in a body or in a process is constant, then the process is called as adiabatic. Heat constant na once again இது ரெண்டும் inversely proportional. கரெக்டா? அதனால கிராஃப் கொஞ்சம் கர்வ்டா கீழோக்கி வருது, இந்த டைரக்ஷன்ல வருது. அண்ட் இங்கேயும் நான் ஐசோதர்மல்ல சொன்ன மாதிரி ஐசோதர்மல்ல டெல்டா டி 0வா இருக்கலாம், Q 0வா இருக்காது. இங்க Q 0வா இருக்கலாம், டெல்டா டி 0வா இருக்காது. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு பார்த்தோம்னா சரியா? இந்த விஷயத்தெல்லாம் மொத்தமா நம்ம சேர்த்து வச்சு பார்க்க போறோம். ஸோ கிராஃபை வரைஞ்சிடலாம். ஒரு கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு கிராஃபாக நம்ம வரைஞ்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஐசோதர்மல் நான் வந்துட்டு ஆரஞ்சில் வரைகிறேன். ஐசோதர்மல் கிராஃப் அண்ட் எஸ் நமக்கு என்ன தெரியும்? இங்க ப்ரெஷர், இங்க வால்யூம். கரெக்டா? அப்படிதான் இங்க கொடுத்துருக்கோம். ப்ரெஷர் அண்ட் வால்யூம் கிராஃப் போட்டோம்னா ஐசோதர்மல்ல when temperature is constant, pressure and volume is inversely proportional. So இப்போ இந்த கிராஃப்ல நம்ம வேல்யூஸை ஃபில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஐசோதர்மல்க்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 0. அதை நான் ஆரஞ்சு கலர்ல வரைகிறேன். அப்போ ஐசோதர்மலோட கிராஃப் ஆரஞ்சு கலர்ல வரைஞ்சேன்னா at constant temperature pressure is inversely proportional to volume. அப்போ கிட்டத்தட்ட இந்த கிராஃப் இப்படி இல்ல, கிட்டத்தட்ட இந்த கிராஃப் இப்படி இருக்கும். ஓகேவா? அட இப்படி இருக்கும். சாரிடா கண்ணா, வரைய வரல. சரி, நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம ஐசோபாரிக் ப்ராசஸை பத்தி பார்க்கணும். அங்க டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 0 எல்லோ கலர்ல வரைகிற. ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருந்தா வால்யூம் வேணா மாறலாம், பட் யாரு மாற மாட்டா? யாரா கண்ணா மாற மாட்டா? ப்ரெஷர் மாற மாட்டா. அப்போ ப்ரெஷர் வில் பி ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டா போடுங்க. ஐயோ கலர் மாறிச்சோ. எஸ், ப்ரெஷர் வில் பி from this point straight ஒரு லைனை போடுறீங்க. அடுத்தது ஐசோகோரிக்ல வால்யூம்ல சேஞ்ச் இருக்காது. டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 0.
ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸை நம்ம கிரீன்ல வரைய போறோம். சரியா? ஐசோகோரிக் ப்ராசஸை நம்ம கிரீன்ல வரைய போறோம். அண்ட் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட கிராஃப் இப்படிதான் இருக்கும். ஃபைனா? கிளியரா? லாஸ்டா நம்மளோட அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு வர போறோம். அடியாபேட்டிக் ப்ராசஸையும் ஐசோதெர்மலையும் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல ஹீட் இஸ் 0. அப்ப டெல்டா கியூ சேஞ்ச் இன் ஹீட் நடக்காது. அப்ப டெல்டா கியூ 0. அதை நான் பிங்க் கலர்ல வரைஞ்சேன்னா ஐசோதெர்மல் கிராஃப் இப்படி இருக்கு. கரெக்டா? அடியாபேட்டிக்கோட கிராஃப் இதை விட கொஞ்சம் கீழோக்கி வர மாதிரி இருக்கணும். இட் ஷுட் பி much more down than that of isothermal graph. So இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் நீங்க மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐசோதெர்மல் அண்ட் அடியாபேட்டிக் கிராஃப்ஸ்க்கான டிஃபரன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நான் இங்க வரைஞ்சிருக்கேன்ல, இந்த கிராஃபை கொடுத்துட்டு இதுல எது ஐசோதெர்மல், எது ஐசோபாரிக், எது ஐசோகோரிக், எது அடியாபேட்டிக்ங்கிற மாதிரியான கொஸ்டின் தான் கேட்பான். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு கிளியரா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த கிராஃபை நீங்களும் இப்படி கலரா எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம். ஓகே மேம், டன் மேம். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்களா? அடுத்ததான் நம்மளோட சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸை பொறுத்தவரை இட் இஸ் ஆக்சுவலி அ ரிவர்சபிள் ப்ராசஸ். இது ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ். பட் ரிவர்சபிள் ப்ராசஸ்ல நம்மளா ரியாக்டன்ட்டை ப்ராடக்டா மாற்றணும்னா மாற்றிப்போம், ப்ராடக்டை ரியாக்டன்ட்டா மாற்றணும்னா மாற்றிப்போம். ஆனால் இங்கே என்ன நடக்கும் தெரியுமா? இந்த டாம் அண்ட் ஜெரியில் டாமும் ஜெரியும், டாம் வந்துட்டு ஜெரியை பிடிக்கிறதுக்காக ஒரே இடத்துல சுற்றி வருவான்ல, அதே மாதிரி தான் இங்கே ரியாக்டன்ட் என்ன பண்ணும்? ப்ராடக்டாக மாறும். ப்ராடக்ட் ஆனதும் திருப்பி ரியாக்டன்ட்டா மாறும், திருப்பி ப்ராடக்ட். ஸோ இங்க ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும், ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டா மாறும். இப்படி கண்டினியூஸா ரியாக்டன்ட் இந்த இடத்துல இருந்து இப்படி ப்ராடக்டா மாறிச்சுன்னா, ஐயோ நான் ப்ராடக்ட் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அது ரியாக்டன்ட்டா மாறும். இந்த ரியாக்ஷன் மீண்டும் 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 நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இது ஒரு சைக்ளிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஸோ இங்க எல்லா தெர்மோடைனமிக் ப்ராசஸும், எல்லா தெர்மோடைனமிக் ப்ராசஸுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும். ஆல் தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் சேஞ்ச் டெல்டா யூ டெல்டா ஹெச் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட், ப்ராடக்ட் டு ரியாக்டன்ட், இது மாறி மாறி வந்துட்டு இருக்குல்ல, அதனால. கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்ததா இது கூடவே நம்ம என்ன படிக்கணும்? ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ப்ராசஸ் பற்றி படிக்கணும். டேக்கண்ணா ரிவர்சபிள் ப்ராசஸ்லையும் என்ன நடக்கும்னா, உங்களோட ரியாக்டன்ட் வந்துட்டு ப்ராடக்டா மாறும். சரியா? உங்க ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும். Similarly, if needed and if you give some extra energy, ப்ராடக்ட்னால ரியாக்டன்ட்டாகவும் மாற முடியும். ஸோ இப்படி ரியாக்டன்ட் ப்ராடக்டாகவும், ப்ராடக்ட் வேணும்னா, அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட், வேணும்னா ரியாக்டன்ட்டா மாற மாதிரியான ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் தான் நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸோட ஸ்பீடை பற்றி பேசணும்னா, இட் இஸ் அ வெரி இன்ஃபினிட்லி ஸ்லோலி ப்ராசஸ். ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். அண்ட் மோஸ்ட்லி அது வந்துட்டு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராசஸில் ஈவன் இஃப் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோன்னா கூட ஒரு கம்மியான மைன்யூட்டான சேஞ்ச் மட்டும் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம். ஃபைன். அடுத்ததான் irreversible ப்ராசஸ். இதை பற்றி சொல்லவா வேணும்? irreversibleனா பேர்லேயே கொட்டை எழுத்துல மீனிங் கொடுத்துருக்கா. ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும். ஆனா ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டா மாறவே மாறாது. இந்த மாதிரி ஒன் சைட்ல மட்டும் ரியாக்ஷன் நடந்துச்சு, ரியாக்டன்ட் ப்ராடக்டா மட்டும்தான் மாறும், ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டா மாறாதுங்கிற எல்லா ப்ராசஸையுமே நம்ம irreversible ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்ணா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப பேசிக் பட் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? எஸ். இப்போ அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லா பாடியிலையும் எல்லா சிஸ்டம்லையும் எல்லா இடத்துலையும் எனர்ஜி இருக்கு. இந்த எனர்ஜியை எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு இடத்துல இருந்து
இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். டெகண்டா எனர்ஜியை ரெண்டு விதத்துல தாண்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்று த்ரூ ஹீட், இன்னொன்று த்ரூ ஒர்க். ஒன்று த்ரூ ஹீட், இன்னொன்று த்ரூ ஒர்க். ஹீட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஹீட் கேன் பி டிஃபைன் பை யூசிங் த கீவேர்ட் Q, ஒர்க்குங்கிறத W அப்படின்னு சொல்லணும். ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஹீட் இப்போ வந்துட்டு ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே யூ ஹாவ் அ சிஸ்டம். அந்த சிஸ்டமை நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ இந்த பிங்க் கலர் பொட்டி தான் நம்ம சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, நான் எழுதி வச்சிடறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அவர் சிஸ்டம். இதுதான் நம்மளோட சிஸ்டம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சிஸ்டத்துல இருந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். அப்போ இந்த பாடிக்கு ஒன்று நான் ஹீட்டை கொடுக்கலாம், இல்லை நான் ஹீட்டை எமிட் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் டூ கேசஸ். ஒன் இஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் ஹீட் ஹியர் அண்ட் இன்னொன்று ஐ எம் கோயிங் டு ரிலீஸ் ஹீட் ஃப்ரம் ஹியர். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கேட்ட ஹீட் அப்சார்ப்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். செகண்ட் கேஸை ஹீட் எமிட்டட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, ஒன்னே என் பாடியிலேருந்து ஹீட்டை நான் அப்சார்ப் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா ஹீட்டை நான் எமிட் பண்ண முடியும். இந்த ரெண்டு கேஸ் தான் இருக்கு. இப்போ நல்லா யோசிச்சு பாரு, இந்த இடத்துல நான் ஹீட்டை அப்சார்ப் பண்றேன், அந்த சிஸ்டம் ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது, அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. நமக்கு சும்மா ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சுதான் அது பாசிட்டிவ் தானே, அது பிளஸ் தானே. அதனால ஹீட் அப்சார்ப்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், பாசிட்டிவ் சைனை கொடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் சைனை கொடுத்துக்கிறேன். whereas ஹீட் எமிட்டட், இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்த ஹீட்டை நான் வெளியில எடுத்துறேன். அப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எனக்கு நஷ்டம் தானே. கரெக்டா லெட்ஸ் சே இந்த சிஸ்டம் தான். நீங்க உங்களுக்கு ஒருத்தங்க ஹீட்டை தராங்க, அதாவது ஒரு 100 rupees தராங்க, தந்தா அது ப்ராஃபிட். உங்கள்கிட்ட இருந்து ஒரு 100 rupees எடுத்துக்கிறாங்க, அப்ப எடுத்துக்கிட்டாங்கன்னா அது லாஸ் தானே. கரெக்டா and so heat absorbed by the system is positive, heat emitted by the system is negative. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் டனுக்கும் சொல்லுவோம். ஒன்று அந்த சிஸ்டம் மேல ஒர்க் நடக்கலாம், இல்ல அந்த சிஸ்டம் நமக்கு ஒரு ஒர்க்கை நடத்தி தரலாம். இப்போ அந்த சிஸ்டம்காக நம்ம ஒரு வேலையை பார்த்து கொடுக்கணும்னா then it is work done on the system அப்படின்னு சொல்லலாமா? work done on the system அப்படின்னு சொல்லலாமா? yes, work done on the system. உனக்கு சும்மா யாரோ உனக்கான வேலையை பண்ணி தராங்க, அப்ப அது ஆப்வியஸா ஒரு பாசிட்டிவ் சைனா, நமக்கு ஃப்ரீயா ஒரு விஷயம் கிடைக்குதுல்ல பாசிட்டிவ்ல. அதே மாதிரி நீங்க யாருக்காகவோ ஒரு வேலையை பார்த்து கொடுக்குறீங்க. ஒர்க் டன் பை த சிஸ்டம். அப்போ நீங்க யாருக்காகவோ ஒரு வேலையை பார்த்து கொடுக்குறீங்கன்னா அது பாசிட்டிவா நெகட்டிவா? அது நெகட்டிவ். புரிஞ்சுச்சா? ஹீட் அப்சார்ப்ட் இஸ் பாசிட்டிவ், ஹீட் எமிட்டட் இஸ் நெகட்டிவ். Similarly, work done on the system, அந்த சிஸ்டத்துக்கு மேல நம்ம ஒரு வேலையை பார்க்கிறோம். work done on the system positive, work done by the system, அந்த சிஸ்டம் நமக்காக ஒரு வேலையை பார்த்து தருது, work done by the system is negative. இந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். உங்க நோட்ஸ்ல இமீடியட்டா இது வரைஞ்சு வைங்க. ஏன்னா இந்த ஒரு டயக்ராம் இருந்தா இந்த கான்செப்ட் கிளியர், இது பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸும் கிளியரா இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கான்செப்ட் பேஸ் கொஸ்டினோட ஆன்சரை கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க, பிளஸ் மைனஸ்ல தான் போட்டு விடுவாங்க. அந்த பிளஸ் மைனஸ்னால மார்க்கே போயிடும். சரிங்களா? நான் பயமுறுத்தவெல்லாம் சொல்லக்கண்ணா, சீரியஸா இதான்பா விஷயம் அப்படின்னு சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? கிளியரா? இது இல்லாம இது பேஸ் பண்ண இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஒன்ஸ் அகைன் क्वेश्चनல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஐயோ இதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்பீங்க. பட் அதை இப்போ நான் கிளாரிஃபை பண்ண போறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ क्वेश्चनல ஒர்க் டன் தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? क्वेश्चनல ஒர்க் டன் தராங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு சில கொஸ்டின்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க, கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன்ங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. Have you heard about it? எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? நீங்க கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வார்த்தையை பார்த்துருப்பீங்க. ஒன்று கொஸ்டின்ல எக்ஸ்பான்ஷன் இஸ் டன் ஆர் கம்ப்ரெஷன் இஸ் டன் அப்படின்லாம் கொடுத்துருப்பான். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வைங்க. எந்த கொஸ்டின்லாம் எக்ஸ்பான்ஷன் வருதோ, ஓகேவா, எந்த கொஸ்டின்லாம் எக்ஸ்பான்ஷன் வருதோ அங்கே சேஞ்ச் இன் வால்யூம் பாசிட்டிவ் தானே, கரெக்டா? சேஞ்ச் இன் வால்யூம் பாசிட்டிவ் தானே. சேஞ்ச் இன் வால்யூம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஒர்க் டன் என்னவா இருக்கும்? ஒர்க் டன் நெகட்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸ்பான்ஷனுக்கு ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். சிமிலர்லி கம்ப்ரெஷனுக்கு ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன்னா கம்ப்ரெஷனில் டெல்டா வி நெகட்டிவாக இருக்கும், ஸோ ஒர்க் டன் பாசிட்டிவ். எக்ஸ்பான்ஷனில் டெல்டா வி பாசிட்டிவாக இருக்கும், அப்போ ஒர்க் டன் நெகட்டிவ். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கடாக்கண்ணா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது கூடவே சேர்த்து இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவானுங்க, விச் இஸ் none other than ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். இது இல்லாமல் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனோட கேஸில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை நீங்கள் கண்டிப்பாக ஜீரோன்னு வச்சுக்கணும். அண்ட் நாலாவதாக ஒன்று வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பான்ஷன் அண்டர் வேக்யூம் ஆர் இன் வேக்யூம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான், சரியா? ஸோ எக்ஸ்பான்ஷன் இன் வேக்யூம்ங்கிற மாதிரியான கொஸ்டின் வந்துச்சுன்னா அங்கே ஒர்க் டன் பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, யோர் ஒர்க் டன் இஸ் கோயிங் டு பி ஜீரோ, சரியா? ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ் மட்டும் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ராக்கண்ணா. ஸோ எக்ஸ்பான்ஷனுக்கு ஒர்க் டன் நெகட்டிவ், கம்ப்ரெஷனுக்கு ஒர்க் டன் பாசிட்டிவ், ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஜீரோ, அண்ட் எக்ஸ்பான்ஷன் இன் வேக்யூம்க்கு வந்துட்டு ஒர்க் டன் ஜீரோ. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சா கொஸ்டின்ல ஒர்க் டன் பேஸ்ட் அல்காரிதமை நீங்கள் கிராக் பண்ணிடலாம். எப்படி ஒர்க்குக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி ஹீட் கன்வர்ஷன்லையும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், விச் இஸ் கன்வர்ஷன். எப்படி ஒரு யூனிட்டை ஜூல்ஸாக கன்வெர்ட் பண்ணலாங்கிற கன்வர்ஷன். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா 4 கன்வர்ஷன்ஸையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இதில் கேலரிஸ் நிறைய பேர் வந்துட்டு 4 ஜூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 4 ஜூல்ஸ் தப்பு, 4.2 ஜூல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இவி லிட்டர் ஏடிஎம்க்கெல்லாம் என்னென்ன கன்வர்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. லிட்டர் ஏடிஎம் மாதிரியே தான் 1 பார் ஏடிஎம்க்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 1 பார், ஒரே நிமிஷம்டா, 1 பார் ஏடிஎம்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 ஜூல்ஸ் கூட நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த வேல்யூஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சைன் கன்வர்ஷனுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு கொஸ்டினை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் கேஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் ஃப்ரீலி ஃப்ரம் 2 லிட்டர் to 8 லிட்டர் வால்யூம் சேஞ்ச் கொடுத்துருக்கான் அகெயின்ஸ்ட் வேக்யூம், தென் ஒர்க் டன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேக்கண்ணா நல்லா யோசிச்சு பாரு, இங்க ஒரு கேஸ் ஃப்ரீலி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், whenever we have free expansion இருந்துச்சுன்னா அந்த கேஸ்ல நம்மளோட ப்ரெஷர் என்னவா இருக்கும்? அண்டர் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் external pressure is equal to 0. இது ஒரு reversible reaction irreversible reaction. Reversible reaction irreversible reaction. It is against vacuum. அப்ப இது கண்டிப்பா irreversible reaction தான் இருக்கிற மாதிரி இருக்கும். Irreversible reaction இருந்தா formula is work done is equal to minus P delta V. அப்ப அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம்னா we know work done is equal to minus P external delta V. இங்க P tends to 0. PA 0 ஆயிடுச்சுன்னா entire work done என்னவா இருக்கும்டாக்கண்ணா? entire work done will be equal to 0. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்டானா
கொஷினை பார்த்ததும் நம்ம பயந்துருவோம், ஐயோ என்னடா இப்படி கொஷின் இருக்கே, நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணுமே அப்படின்லாம் நினைப்போம். பட் ட்ரஸ்ட் மீ, thermodynamics is extremely simple. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், அசால்ட்டாக ஆன்சரை எடுத்துட முடியும். ஸோ இன்னொரு கொஷினை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த கொஷினை எழுதிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத வாசிச்சு பார்க்கலாம். இங்க a gas is expanding. A gas is expanding. அதுவும் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது? From 8 liters to 12 liters. So from 8 liters to 12 liters against a constant pressure of 2 atm. Against a constant pressure of 2 atm. இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்? இங்க நம்மள்ட்ட மெயினா work done by the gas என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இது ரிவர்சபிளா இரவர்சபிளா எங்கேயாச்சும் கொடுத்துருக்கானா? இல்லை. உங்களோட கொஷனில் ஒர்க் டன் ரிவர்சபிளா இரவர்சபிளான்னு கொடுக்கலனா தென் ப்ராபப்ளி இட் இஸ் கோயிங் டு பி வாட்? இட் இஸ் கோயிங் டு பி irreversible reaction. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒர்க் டன் W is equal to minus P delta V அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். இங்கே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் 2 atmனு சொல்லிட்டான், வால்யூம் வந்து 8 to 12 liters போகுது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ டெல்டா V என்னவா இருக்கும்? டெல்டா V என்னவாடா இருக்கும்? டெல்டா V is none other than here, delta V is none other than 12 minus 8. 12 minus 8 which is 4 liters. இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ், ப்ரெஷரும் தெரியும் வால்யூமும் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ ப்ரெஷர் இங்கே 2 atm minus 2 into வால்யூம் இங்கே 4 liters minus 2 into 4 minus 8 அப்படின்னு வரும். ஒர்க்கோட யூனிட் என்னடா கண்ணா? ஒர்க்கோட யூனிட் என்ன? இங்கே ப்ரெஷருக்கு atm, வால்யூமுக்கு லிட்டர். அப்போ யூனிட் என்னவா இருக்கும்? லிட்டர் atm இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லிட்டர் ஏடிஎம்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ நீங்கள் லிட்டர் ஏடிஎம்மை ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் கொஞ்சம் கொஷினை மறைச்சிட்றேன். ஜூல்ஸுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி லிட்டர் ஏடிஎம்மை ஜூல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் சொல்லுங்க? எப்படி லிட்டர் ஏடிஎம்மை ஜூல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாம்? 1 liter ATM is equal to 101 ஜூல்ஸ் வரும். அப்போ -8 liter ATM அப்படிங்கிறது -8 into 101 ஜூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கரெக்டா? எஸ், கரெக்டாக எக்ஸாக்டாக எடுக்கணும்னா 101.325 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஜூல்ஸ் எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோடா கண்ணா வருது? மல்டிப்ளை பண்ணோன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு -810 ஜூல்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ திஸ் இஸ் ஆர் ஆன்சர், -810 ஜூல்ஸ். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் டன் இஸ் ஓவரால் ஒர்க் டன். கரெக்டா? இங்கே ஒர்க் டன் பை த கேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம் மைனஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒர்க் டன் பை த கேஸ் என்னவா இருக்கும்? ஒர்க் டன் பை த கேஸ் கண்டிப்பா ஆப்போசிட் சைன்ல தான் இருக்கும். அப்போ இங்க -810 கிடைச்சிச்சுன்னா இங்க +810 ஜூல்ஸ். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சரா இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர். அண்ட் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? பக்காவா? அடுத்ததான் நம்ம இன்டர்னல் எனர்ஜியை பற்றி தான் பேச போகிறோம். டேக்கண்ணா, நம்ம எல்லாத்தையுமே ஒரு டெஃபினைட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துக்கும்போ அந்த சிஸ்டம்குள்ளேயும் ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அந்த எனர்ஜியை தான் தட் சம் ஆஃப் all the energies inside the system தான் நம்ம internal energy அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், நம்மளோட சிஸ்டமுக்குள்ள let's say rotational energy இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஆர் டிரான்சிஷனல் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் வேற ஏதாவது ஹீட் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எனர்ஜிஸ் எல்லாம் சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ வர மாதிரி இருக்கும். பட் என்சிஆர்டியில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பா. இந்த இன்டர்னல் எனர்ஜியில் கிராவிடேஷனையும் சேர்த்து கொடுத்துருப்பான். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். கிராவிடேஷன் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. கிராவிடேஷனை இன்டர்னல் எனர்ஜிக்குள்ள கொண்டு வரவே கூடாது. கிராவிடேஷன் வேற, இன்டர்னல் எனர்ஜி வேற. கிராவிடேஷன் ஆக்ட்ஸ் அப்பான் ஆல் த சிஸ்டம். ஸோ அது ஒரு ஜென்ரிக்கான எனர்ஜி, அதை இன்டர்னல் எனர்ஜிக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? என்சிஆர்டியில் கொடுத்துருப்பான், பட் ஆனால் அது தப்பு. கிளியரா? புரிஞ்சிச்சிங்களா? எஸ். இப்போ ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜிஸையும் உங்களால் கால்குலேட் பண்ண முடியுமா? ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜிஸையும் உங்களால் கால்குலேட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாரு. வாய்ப்பே இல்லை மேம். எப்படி மேம் கால்குலேட் பண்ண முடியும்? டெல்டா யூ ஆர் அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் எனர்ஜியை, எக்ஸாக்ட் வேல்யூவை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. கரெக்டு தானே? எஸ், நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்றோம்? இதோட அப்ராக்சிமேட் வேல்யூவை எடுத்துக்கிறோம். டெல்டா யூவோட எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கலன்னா என்ன? நம்ம டெல்டா யூவோட அப்ராக்சிமேட் வேல்யூவை எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் விஷயமே. இப்போ அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். மேம், அப்ராக்சிமேட் வேல்யூன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூனா எந்த வேல்யூவை எடுத்துக்கிறது? டேக்கானா நமக்கு என்ன தெரியும்? நம்மளோட எனர்ஜி ரெண்டு ஃபார்ம்ல டிசிபேட் ஆகும்னு தெரியும். கரெக்டா? நம்மளோட எனர்ஜியை நம்மளால ரெண்டு விதத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒன்று ஹீட், இன்னொன்று ஒர்க். அப்போ இன்டர்னல் எனர்ஜியும் ஏதோ ஒரு விதத்தில் எனர்ஜி தானே? கரெக்டா? கரெக்டா? அதனால நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட இன்டர்னல் எனர்ஜியை கண்டுபிடிக்க we sum our heat and work done. இதுதான் நம்மளோட இன்டர்னல் எனர்ஜிக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபார் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இதை நீங்க நோட் பண்ணி வைக்கணும். புரிஞ்சிச்சா? இன்டர்னல் எனர்ஜியோட எக்ஸாக்ட் வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு சிஸ்டத்துக்குள்ள என்னென்ன எனர்ஜி இருக்குங்கிறத எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது. அதனால எக்ஸாக்ட் வேல்யூக்கு பதிலாக அப்ராக்சிமேட் வேல்யூ எடுக்கிறோம். அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? எனர்ஜி கேன் பி டிசிபேட்டட் இன் டூ ஃபார்ம்ஸ், ஒன்று ஹீட்டு, இன்னொன்று ஒர்க்கு. அப்போ அதை ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா இன்டர்னல் எனர்ஜி கிடைச்சிருமா? இன்டர்னல் எனர்ஜி கிடைச்சிருமா? அப்படிதான் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். கிளியரா? இந்த ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த ஒரு ஃபார்முலாவோட கான்செப்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் law of thermodynamics கீழேயும் கொண்டு வரோம். first law of thermodynamics கீழேயும் கொண்டு வர போறோம். so first law of thermodynamicsல என்ன கண்ணா சொல்லியிருக்காங்க? first law of thermodynamics is also called as law of conservation of energy. law of conservation of energy என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? எனர்ஜியை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனா ஒன் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். இதைத்தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எனர்ஜி ஆர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த லா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அண்ட் அந்த லாக்கான ஃபார்முலா தான் இது. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். இப்போ உங்களோட இன்டர்னல் எனர்ஜி ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் எப்படி இருக்குங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஐசோதர்மல். ஐசோதர்மலை பொறுத்தவரை டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டெல்டா யூ என்ன ஆயிரும்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால இன்டர்னல் எனர்ஜி 0 ஆயிரும். அந்த கேஸில் Q இஸ் ஈக்குவல் டு -W அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்ததா சைக்ளிக் ப்ராசஸில் ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறும். அதனால சைக்ளோ ப்ராசஸில் எல்லா தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸும் 0 இன்க்ளூடிங் இன்டர்னல் எனர்ஜி. சைக்ளிக்கில் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 0.
அப்போ அங்கேயும் Q is equal to minus W அப்படிங்கிற கண்டிஷன் தான் வரும். ஃபைனலாக ஐசோகோரிக்கு வந்தீங்கன்னா இங்கே தான் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸே இருக்குது. ஐசோகோரிக்னாவே அங்கே வால்யூம் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட்னா டெல்டா வி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். டெல்டா வி 0னா work done is 0 and work done is equal to minus P delta V. கரெக்டா? Yes, work done 0 ஆயிரும். அப்போ ஃபைனலாக டெல்டா யூக்கு என்ன கணா வரும்? டெல்டா யூ is equal to Q அப்படின்னு வரும். இந்த Q பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஹீட் அப்சர்வ்னா பாசிட்டிவ், ஹீட் ரிலீஸ் அப்படின்னா நெகட்டிவ். அண்ட் இங்கே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்கே ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, Q இருக்குது பார்த்தீங்களா, திஸ் Q இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இங்கே ஐசோகோரிக் ப்ராசஸில் Q is a state function, it is not a path function. அதனாலேயே Q-வை நம்ம இங்கே என்தால்பி டெல்டா இ அப்படின்னு கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? என்தால்பியை பற்றி நம்ம இனி படிக்க தான் போகிறோம். பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் யூ, இங்கே என்தால்பின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். கிளியரா? புரிஞ்சிச்சிங்களா? ஓகே. அடுத்ததான் நம்ம வந்துட்டு போகக்கூடிய ப்ராசஸ் தான் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ 4வது ப்ராசஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன் கேஸ் ஆஃப் அடியாபேட்டிக் ப்ராசஸை பொறுத்தவரை Q is equal to 0. அப்போது டெல்டா யூ என்ன ஆகும்? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் டபிள்யூவா? Q 0 ஆயிடுச்சுன்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு W அப்படின்னு மாறும். அண்ட் இங்கேயும் we will have the same cases like அப்சார்ப்டாக இருந்தால் ப்ளஸ் W, ரிலீஸ்டாக இருந்தால் மைனஸ் W அப்படிங்கிற மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கிளியரா? புரிஞ்சிச்சிங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம என்தால்பியை பற்றி தான் பேச போகிறோம். என்தால்பி அப்படின்னா என்ன? இட் இஸ் none other than டோட்டல் ஹீட் கண்டென்ட் ஆஃப் த சிஸ்டம். பட் மேம், ஹீட்டுனாலும் டோட்டல் ஹீட் கண்டென்ட் தானே மேம், அப்புறம் எதுக்கு புதுசாக 2 பேர் வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரியே தான், ஹீட் இஸ் ஆக்சுவலி அ பாத் ஃபங்க்ஷன். ஹீட் அப்படிங்கிறது ஒரு பாத் ஃபங்க்ஷன். வேரஸ் டெல்டா ஹெச் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். எல்லா இடத்துலையும் நம்மளோட ஹீட் வேல்யூவை பாத் ஃபங்க்ஷனாகவே எடுத்துக்க முடியாது, அது சிரமமாக இருக்கும். அதனால தான் ஹீட்டோட ஸ்டேட் ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிச்சோம். அண்ட் ஹீட்டோட ஸ்டேட் ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நம்ம வந்துட்டு என்தால்பி அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ இப்போ அதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, த ஃபார்முலா ஃபார் என்தால்பி இஸ் U plus PV. U plus PV. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன் கேஸ் ஆஃப் அ கேசியஸ் ரியாக்ஷன் நம்ம டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜிஆர்டி அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிப்போம். இது எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேஸ் ஈக்குவேஷன் தெரியும், PV இஸ் ஈக்குவல் டு NRT. ஞாபகம் இருக்கா? ரைட். ஸோ இந்த PVக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? NRTயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இங்கே டெல்டா என்ஜி என்னங்கிறதுல தான் நிறையா பேருக்கு டவுட் வரும். டேக்கண்ணா, N அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், கரெக்டா? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்போது டெல்டா N அப்படின்னா என்னவா இருக்கும்? number of molecules oda ஏதோ ஒரு difference. We will consider it as number of products minus reactants. அப்போ delta Ng na என்னவா இருக்கும்? number of gaseous product minus number of gaseous reactant. அப்போ உங்களுக்கு ஒரு reaction கொடுக்கறானா அதில் எத்தனை gaseous product இருக்கு minus gaseous reactant பண்ணீங்கன்னா del Ng வந்துரும். if in case இந்த delta Ng 0 ஆயிருச்சுனா delta H will be equal to 0. delta Ng வேல்யூவை பொறுத்து தான் delta H delta U கான ரிலேஷனையே நம்ம சொல்ல முடியும். and so இந்த ரிலேஷன் ரொம்ப 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 முக்கியம். please take a note of it ராக்கனா, please take a note of it.
delta ng 0 இருந்துச்சுன்னா delta hம் delta uம் equal. Less than 0 na delta h is less than delta u. Greater than 0 na delta h is greater than delta u. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ ஒரு ரியாக்ஷன் தந்தாங்கன்னா அங்கே சாலிட் அண்ட் லிக்விடுக்கு டெல்டா என்ஜி 0ன்னு தான் போடணும். வேறஸ் ஒரு கேசியஸ் ரியாக்ஷன் ஆர் மிக்சர் ஆஃப் கேஸ் சாலிட் அண்ட் லிக்விட் ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா அங்கே நம்ம டெல்டா என்ஜியை ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், கேசியஸ் ப்ராடக்ட் மைனஸ் கேசியஸ் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? அடுத்ததான் நம்ம ஹீட் கெப்பாசிட்டியை பற்றி தான் பேச போகிறோம். ஹீட் கெப்பாசிட்டினா என்னக்கண்ணா, உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. லெட்ஸ் சே தட் ஐ ஹாவ் அ பீக்கர். இந்த பீக்கருக்குள்ள ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. சரியா? நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பீக்கருக்குள்ள ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை ஃபில் பண்ணிடுறோம். இப்போ இந்த சர்டைன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை நான் இனிஷியலாக லெட்ஸ் சே திஸ் இஸ் இன் 25 டிகிரி செல்சியஸ். நான் இந்த சப்ஸ்டன்ஸை 25ல் இருந்து 26 டிகிரி செல்சியஸாக மாற்றுறதுக்கு 25 டிகிரிலேருந்து 26 டிகிரி செல்சியஸாக மாற்றுறதுக்கு தேவையான ஹீட்டை தான் என்னன்னு சொல்லுவேன், இந்த சப்ஸ்டன்ஸோட ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவேன். புரிஞ்சிச்சுங்களா? என்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸை கொடுத்துட்றாங்கப்பா, அந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை நான் 1 டிகிரிக்கு ரைஸ் பண்ணணும். அந்த 1 டிகிரிக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டை தான் நான் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நான் ஒரு 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு தேவையான ஹீட் கெப்பாசிட்டியும் 10 kgக்கு தேவையான ஹீட் கெப்பாசிட்டியும் சேமாக இருக்குமா? நான் ஒரே சப்ஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கிலோ ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ்க்கு தேவையான ஹீட் கெப்பாசிட்டியும் 10 கிலோ ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ்க்கு தேவையான ஹீட் கெப்பாசிட்டியும் ஒரே அளவுக்கு தான் இருக்குமா? Will it be same? Will it be same டாக்கண்ணா? It will never be same. ஏன்னா குவான்டிட்டி கூடும்போது ஹீட் கெப்பாசிட்டி, ஹீட் ரெக்வயர்ட் டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சரும் அதிகமாகும். அதனால ஹீட் கெப்பாசிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் different quantities even though if we consider the same molecule. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்துல தான் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்படி ஃபுல் ஃபோக்கஸ்டோட படித்தோம்னா ஈஸியாக கான்செப்ட்ஸை கிராக் பண்ணிடலாம். ரைட், இப்போ ஹீட் கெப்பாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். We know what heat capacity is, but heat கெப்பாசிட்டிக்கான ஃபார்முலா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஹீட் கெப்பாசிட்டியை நம்ம C அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போ C is equal to the amount of heat required Q divided by change in temperature delta T அப்படின்னு சொல்லிக்கலாமா? கரெக்டா? எஸ், amount of heat required by change in temperature. இதுதான் ஹீட் கெப்பாசிட்டி சிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு யூனிட்டை கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், இந்த ஃபார்முலா வச்சு யூனிட்டை கண்டுபிடிச்சிடலாமா? ஹீட்டுக்கு நம்ம என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்? We use the unit joules or generica we use the unit kilojoules. Temperatureக்கு we use degree Celsius or Kelvin or whatsoever. இங்கே degree Celsiusனு எடுத்துக்கலாம். And kilojoules per degree Celsius will be the unit for your heat capacity. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ், இது கெல்வின்லேயே எடுத்துக்கலாம், டிகிரி செல்சியஸ்லேயுமே எடுத்துக்கலாம், எல்லாம் ஒன்று தான். சரியா? புரிஞ்சிச்சா? இப்போ இந்த ஹீட் கெப்பாசிட்டியை நான் 2ஆக பிரிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹீட் கெப்பாசிட்டியை 2ஆக பிரிக்க போகிறேன். என்னென்னவா? ஒன்றுக்கு பேர் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, இன்னொருத்தம் பேரு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன,
இதைத்தான் அடுத்தது நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் let us start with molar heat capacity. பேர்லயே அர்த்தம் இருக்கு. நீங்க எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் வேணாலும் தத்துக்கோங்க, பட் ஆனா அந்த சப்ஸ்டன்ஸோட 1 mole of or 1 mole quantity இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு 1 mole of a substance நான் 1 degree டெம்பரேச்சருக்கு 1 degree டெம்பரேச்சருக்கு ரைஸ் பண்றதுக்கு தேவையான ஹீட் தான் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ இங்க மோல்ஸ் நம்ம கன்சிடர் பண்றோமா? எஸ், நம்ம இங்க மோல் வேல்யூவை கன்சிடர் பண்றோமா? இப்போ மோல் வேல்யூவை கன்சிடர் பண்றோம்னா நமக்கு ஃபார்முலா எப்படி மாறும்? மோல் வேல்யூவை கன்சிடர் பண்றோம்னா we know in general C is equal to Q by delta T. இங்க 1 mole of a substance எடுத்துக்கிறதுனால இந்த மோல் வேல்யூவை நம்ம இங்க டினாமினேட்டர்ல காமிக்கிற மாதிரி இருக்கும். and so molar heat capacity Cm is equal to Q divided by N delta T. இதற்கான யூனிட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா the unit for this is going to be Qக்கு ஹீட்டுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிலோ ஜூல்ஸ், டெல்டா டி டெம்பரேச்சருக்கு நம்ம டிகிரி செல்சியஸும் எடுத்துக்கலாம், கெல்வினும் எடுத்துக்கலாம். நான் இங்கே கெல்வின் எடுத்துக்கிறேன். என் நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம மோல்ஸில் தான் டிஃபைன் பண்ணுவோம், அதனால மோல் வின்டோஸ். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இப்படி தான் யூனிட்டை கண்டுபிடிக்கணும். சிமிலர்லி நான் என்ன பண்ணுறேன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கிட்ட வரேன். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா it is the heat required for 1 gram of a substance to raise its temperature to 1 degree. அதே கான்செப்ட் தான். நான் மோலார்ல வந்துட்டு 1 mole of a substance எடுத்தேன், ஸ்பெசிஃபிக்ல 1 gram of a substance எடுத்திருக்கேன். இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா it is CS is equal to Q divided by grams அப்படிங்கிறது மாஸோட குவான்டிட்டியா, அதனால மாஸ் டெல்டா டி. இது அப்படியே நான் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? கிலோ ஜூல்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் கிராம் இன்வர்ஸ். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஸோ இப்போ நம்ம ஓவராலாக என்ன பண்ணியிருக்கோம், ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அண்ட் ஹீட் கெப்பாசிட்டியோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் அதோட டைப்ஸ், அதோட யூனிட்ஸ், அதோட ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. கிளியரா? அடுத்ததான் நம்ம என்ட்ரோபியை பற்றி தான் பேச போகிறோம். என்ட்ரோபி அப்படிங்கிறது இட் இஸ் நன் அதர் தேன் த டிகிரி ஆஃப் டிஸார்டர் இன் அ சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ டிஸார்டர்னஸ் இருக்குது ஆர் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சிஸ்டம் ரேண்டமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான் என்ட்ரோபி. புரியலன்னா இந்த 2 கேசஸை பாருங்களேன். இங்கே அந்த சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஆர்டர்லியாக பக்காவாக ஃபைனஸ்டாக இருக்குது, இதுக்கு என்ட்ரோபி ரொம்ப கம்மியாக இருக்கும். வேறஸ் இங்கே மாலிகுல்ஸ் எல்லாம் கொச்சன்னு ரேண்டமாக இருக்குது, இங்கே என்ட்ரோபி ஹையாக இருக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ என்ட்ரோபி அப்படிங்கிறது இட் இஸ் டிகிரி ஆஃப் டிஸார்டர் அண்ட் அதை நம்ம எஸ் அப்படிங்கிறத வச்சு டிஃபைன் பண்ணுவோம். என்ட்ரோபி இஸ் டிஃபைன் பை த டேர்ம் எஸ் அண்ட் எஸ் அதோட யூனிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூல்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். ஸோ இப்போ இந்த என்ட்ரோபிக்கான ஒரு சூப்பர் ஐடென்டிஃபிகேஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சாலிட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டம்ஸ்லாம் ரொம்ப நெருங்கி இருக்கும். அண்ட் ஸோ சாலிட்ஸோட என்ட்ரோபி இஸ் லோ. கிறிஸ்டலின் சாலிட் சொல்லவே வேணாம், the entropy is going to be 0. இதுவே லிக்விட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலிகுல்ஸ் கொஞ்சம் இடம் விட்டு இருக்கிறதுனால என்ட்ரோபி இஸ் கம்பேரிட்டிவ்லி லார்ஜர் தேன் சாலிட். அண்ட் கேஸஸில் சொல்லவே வேணாம், ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க, அதனால கேஸஸோட என்ட்ரோபி இஸ் மேக்ஸிமம். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துச்சுனாவே என்ட்ரோபினா என்னங்கிற கான்செப்டுவல் பில்டிங்கை உங்களால் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட், there are many types of entropy. ஒரு சாலிட் லிக்விடாக மாறிச்சுன்னா அது ஃபியூஷன், அதோட என்ட்ரோபி தான் என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன். ஒரு லிக்விட் கேஸாக மாறினா வெப்பரைசேஷன், ஒரு சாலிடே கேஸாக மாறினா சப்ளிமேஷன். ஸோ அவங்களோட என்ட்ரோபி ஃபார்முலா என்னங்கிறது தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். பட் ஜென்ரிக்காக பேசணும்னா என்ட்ரோபி டெல்டா எஸ்ஸுக்கான ஃபார்முலா இட் இஸ் Q by T ஆர் டெல்டா H by T.
இங்க டெல்டா ஹெச்சுக்கு பதிலா நீங்க Q சப்ஸ்டியூட் பண்ணாலும் தப்பெல்லாம் கிடையாது. இட் இஸ் ரைட், இட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா? ஃபைன். இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம படித்த கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆர் நம்ம நல்லா படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, in a closed insulated container, a liquid is stirred with paddle to increase the energy by 50 or 500 joules. Then which of the following is correct? இங்க அந்த கண்டெய்னர் இன்சுலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கா. கரெக்டா? தட் கண்டெய்னர் இஸ் a closed insulated container அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்சுலேட்டட் கண்டெய்னர் அப்படின்னா அங்க மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? நடக்காது. எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? நடக்காது. இங்க ஆக்சுவலா எதுக்காக ஒரு கரண்டி போட்டு கலக்குறாங்க? எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ண. பட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா the internal energy will be undisturbed in case of an insulated container. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? அதனால obviously if energy is 0, Q and W will be 0. அதனால மூணுமே 0 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏங்கிற கண்டிஷனை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த கொஸ்டின், டெல்டா U is equal to what work? நம்ம எல்லாருக்கும் தெரியும் டெல்டா U with respect to each and every processல டெல்டா U is equal to adiabatic work அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா adiabatic கேஸ்ல தான் heat 0 ஆகும், Q 0 ஆகும், அப்போ W மட்டும் தங்கும். And so option B is the correct answer. Next question, 2 moles of an ideal gas expand spontaneously into vacuum. The work then is, அவங்க எங்க expand ஆகுறாங்க? vacuumல expand ஆகுறாங்க. அப்போ we know under expansion in vacuum will always show 0 work done, 0 energy and 0 heat. அதனால option A 0 is the right answer. ஓகே, அடுத்ததா இப்போ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். எந்தெந்த ப்ராசஸ்லாம் தன்னைத்தானே நடக்குதோ, எந்தெந்த ப்ராசஸ்லாம் தன்னைத்தானே, whichever process which takes place by itself, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? எஸ். ஸோ இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, ஒரு ஹாட் பாடியும் கோல்ட் பாடியும் பக்கம் வச்சோன்னா ஹாட் பாடியோட ஹீட் வந்து கோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது. அப்புறம் சால்ட்டை நம்ம தண்ணியில் போட்டோன்னா ஸ்பூன் போட்டு கலக்கவே வேணாம், கொஞ்ச நேரத்தில் அதுவே மிக்ஸ் ஆயிரும். அப்புறம் இந்த வாட்டர் ஃபால் எல்லாம் தண்ணி தனதாழே கீழே வருது பார்த்தியா? யாரும் மேலேருந்து புஷ் பண்ணல, தண்ணியாக கீழே ஒழுகுது பார்த்தியா? These are all a very good example for spontaneous process. ஸோ இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸை பேஸ் பண்ணியும் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸை பேஸ் பண்ணியும் தான் நெக்ஸ்ட்டு கான்செப்ட்ஸாக படிப்போம். ஸோ ஸ்பான்டேனியஸ்னால் ஒரு விஷயம் தன்னைத்தானே நடக்குது. அப்போ நான் ஸ்பான்டேனியஸ் தான், அதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு தேவை. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே, இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு வரோம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் மொத்தம் 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸுமே தெர்மோடைனமிக்லி இர்ரிவர்சிபிளாக இருக்கும், அதை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ரெண்டாவது, நம்மளால ஒரு பாடியில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஹீட்டையும் கம்ப்ளீட்டாக 100% ஹீட்டையும் ஒர்க்காக மாற்றவே முடியாது. ஹீட்டை கம்ப்ளீட்டாக 100% ஒர்க்காக மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா, ஒரு கோல்டு பாடியிலேருந்து ஒரு ஹாட் பாடியிலேருந்து கோல்டுக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேள்விப்பட்டோம். பட் ஒரு கோல்டு பாடியிலேருந்து ஒரு ஹாட் பாடிக்கு ஹீட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. கோல்ட் பாடி அதுக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஹீட்டையும் ஹாட் பாடிக்கு நேச்சுரலாக கொடுக்காது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட யூனிவர்ஸோட என்ட்ராப்பி கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்ததாக நம்ம ஃப்ரீ எனர்ஜியை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு சிஸ்டத்தில் எவ்வளோ எனர்ஜி ஆர் எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரீயாக இருக்கோ, அவைலபிளாக இருக்கோ, அதைத்தான் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவோம்.
ஃப்ரீ எனர்ஜிக்கான யூனிட் G. G is equal to H minus Tsங்கிறது தான் ஃபார்முலா. புரிஞ்சிச்சிங்களா? இங்கே ஹெச்ங்கிறது என்டால்பி, Tங்கிறது டெம்பரேச்சர், Sங்கிறது என்ட்ரோபி. அண்ட் டெல்டா G 0 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். 0 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ஈக்குலிபிரியமில் இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா எஸ்ஸோட வேல்யூ வச்சு டெல்டா G என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். இங்கே ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் உங்களோட டெல்டா ஹெச்சும் 0 டெல்டா எஸ்ஸும் 0 அப்படின்னா டெல்டா G பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். அண்ட் இங்கே ரொம்ப முக்கியம், the reaction will be spontaneous at low temperature. Similarly, இதே மாதிரி சொல்லணும்னா if delta H and delta S are positive. பாசிட்டிவ்னு சொன்னதும் அதிகப்படியான வேல்யூ லோ டெம்பரேச்சரில் வருமா, ஹை டெம்பரேச்சரில் வருமா? ஹை டெம்பரேச்சரில் தான் வரும். அதனால the reaction is spontaneous at high temperature. Next, ஒரு சில இடத்துல நம்மளோட டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா எஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு வரலாம். கரெக்டா? இஃப் இன் கேஸ் டெல்டா எஸ் பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா தென் நம்மளோட சிஸ்டம் எப்போவுமே ஸ்பான்டேனியஸாக இருக்கும். சிமிலர்லி டெல்டா எஸ் மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா the system is never spontaneous. ஸோ இந்த ஒரு கீ ஃபேக்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் மைனஸ்னா லோ டெம்பரேச்சர், ரெண்டும் ப்ளஸ்னா ஹை டெம்பரேச்சர். டெல்டா எஸ் ப்ளஸ்னா ஆல்வேஸ் ஸ்பான்டேனியஸ், டெல்டா எஸ் மைனஸ்னா நெவர் ஸ்பான்டேனியஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மோர் தேன் இனஃப். அண்ட் இந்த ஒரு கான்செப்டை வச்சு உங்களால் இது பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா டைப் ஆஃப் கொஷினையும் ஆன்சர் பண்ண முடியும். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? எஸ். அடுத்ததா இது இல்லாம டெல்டா G நாட்டுக்கும் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்குமான ரிலேஷன் டேக்கன்னா இந்த ரிலேஷனும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ. we know that yes, delta G naught is equal to minus 2.303 RT into log K. ஓகேங்களா? சரிங்களா? ஓகே, இப்போ தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு வந்துட்டோம். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்னவெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போல்லாம் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான கிறிஸ்டலின் சாலிடை எடுத்துக்கிறீங்களோ, a perfect crystalline solid at 0 Kelvin will have 0 entropy. அங்கே என்ட்ரோப்பியாக இருக்காது, entropy tends to 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, entropy is a measure of disorder. அதனால absolute 0 is only available for a perfectly crystalline solid. ஓகேவா? ஸோ இதை தான் முன்னாடியே சொன்னேன், பட் டெஃபினேஷனோட சொல்லணும்னா இதான் விஷயம். நெக்ஸ்ட், which of the following is correct? ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்க்கு டெல்டா எஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, ரிவர்சபிள்க்கு ஈக்குவல் டு 0, irreversibleக்கு கிரேட்டர் தேன் 0, ஆல் ஆஃப் த மென்ஷன். எனக்கு தெரிஞ்சு இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே கரெக்டு தான். அதனால் we'll go with all of the mentioned. Option D is the correct answer. அடுத்த question, entropy may decline locally somewhere within the isolated system. How can one clarify this statement? இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஒருத்தங்க கிளாரிஃபை பண்ண முடியும்? if in case ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டமை பொறுத்தவரை போன கொஷின்லேயே நம்ம படிச்சிருந்தோம், ஓவரால் என்ட்ரோபி சேஞ்ச் அங்கே நடக்கக்கூடாது. there should be no entropy change, delta S should be equal to 0. அப்போ ஒரு இடத்துல என்ட்ரோபி குறையுதுன்னா இன்னொரு இடத்துல கண்டிப்பாக என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் we can balance the system and keep it under isolated particle. புரிஞ்சிச்சிங்களா? அதனால I would say that yes, out of these 4 options, option C is the right answer. அடுத்த கொஸ்டினுக்கு நானே ஆன்சர் கொடுத்துட்டேன். the entropy of an isolated system continuously increase ஆச்சுன்னா அது maximum state of equilibriumக்கு போயிடும்.
and so option B is the right answer. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். இங்கே கொஞ்சம் பேச்சு மட்டும் மாறி இருக்கு கண்ணா, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததா we are here with thermochemistry. அடுத்ததா நம்ம thermochemistry தான் பார்க்க போகிறோம். Thermochemistry is a branch of chemistry which deals with heat transfer in a chemical reaction. அது நம்ம 5 விதமாக பிரிப்போம். Enthalpy of formation, solution, combustion, dilution, hydration. இது எல்லாமே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நம்ம மெயினாக இந்த கான்செப்ட்ஸ் என்ன, அதற்கான ஃபார்முலா என்ன, இதை மட்டும் பார்த்தா போதும். the entire this entire data is set for us. இப்போ ஃபர்ஸ்ட் enthalpy of a reaction. ஒரு ரியாக்ஷன்ல என்ன ஹீட் சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இதற்கான ஃபார்முலா சம் ஆஃப் enthalpy of products minus sum of enthalpy of reactants. அடுத்ததா ஸ்டாண்டர்ட் enthalpy of a reaction. அதே கான்செப்ட் தான், பட் இந்த enthalpy of reaction நம்ம ஸ்பெசிஃபிக்காக 298 கெல்வின்ல வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 1 bar of pressureலையும் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். So the temperature should be 298 and pressure should be 1 bar. அடுத்ததா இப்போ enthalpy change during an exothermic and endothermic reaction. நம்ம எல்லாருக்கும் தெரியும் exothermic reactionனா அங்க நம்மளோட reactant எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு ப்ராடக்டாக மாறும். எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுனால அங்கே டெல்டா ஹெச் நெகட்டிவ். பட் எண்டோதெர்மிக்கில் நமக்கு தெரிஞ்சு எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும். அதனால டெல்டா ஹெச் பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்தால்பி ஆஃப் அ ரியாக்ஷன். அஃப்கோர்ஸ் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குது, அவங்களோட குவான்டிட்டி என்ன, அந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடிய டெம்பரேச்சர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாலிகுல் ஏதாச்சும் அலோட்ரோபிக்கா, வால்யூம் என்ன, ப்ரெஷர் என்ன, ஸ்டாக்கியோமெட்ரி என்ன அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் என்தால்பி ஆஃப் அ ரியாக்ஷன் மாறுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லாவை பார்க்க போகிறோம். டெக்கனா கிர்ச்சாஃப்ஸ் லால நம்மளோட ஒரு ரியாக்ஷனில் டெம்பரேச்சர் எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் எஸ், அங்கேயும் நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சிச்சிங்களா? மற்றபடி நீங்கள் வேற எதை பற்றியும் தெரிஞ்சுக்க வேணாம். நெக்ஸ்ட், என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். டெக்கன்னா என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனை வச்சு என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்மேஷனோட ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். அண்ட் ஒரு சில ஃப்ரீ ஸ்டேட் எலிமெண்ட்ஸுக்கு டெல்டா ஹெச் ஆஃப் ஃபார்மேஷன் 0வாக இருக்கும், ஒரு சில பேருக்கு 0வாக இருக்காது. ஸோ அவங்களோட என்டையர் டேட்டாவை நான் இங்கே கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், என்தால்பி ஆஃப் கம்பஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஏதாச்சும் ஒரு ஃபியூவல் பேர்ன் ஆகுதுன்னா அதைத்தான் நம்ம கம்பஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். கம்பஷன் ப்ராசஸில் எண்டில் நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் மாலிகுலும் உருவாகிற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ், என்தால்பி ஆஃப் கம்பஷனுக்கான ஃபார்முலா ஃபார்மேஷனோட ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு கலோரிஃபிக் வேல்யூவோட ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் தெரிஞ்சால் போதும், என்தால்பி ஆஃப் கம்பஷன் இஸ் செட். ஃபைன். அடுத்ததா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். நீங்கள் ஒரு கிவன் டீஹைட்ரேட்டட் ஆர் தண்ணி இருக்காத சால்ட்டில் கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஹீட்டை ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் மேம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஹைட்ரேஷன் ப்ராசஸ் இஸ் ஆல்வேஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். உங்களுக்கே தெரியும், நம்ம போய் குளிக்கிறோம், தலையில் தண்ணி ஊற்றுறோம்னா நமக்கு அந்த ஹீட்டு வெளியே ரிலீஸ் ஆகிறது தெரியும். அண்ட் எஸ், இட் இஸ் ஆல்வேஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட், ஹீட் ஆஃப் அ சொல்யூஷன். நம்மளோட ஒரு ரியாக்ஷனில் நம்ம அதிகப்படியான சால்வெண்ட்டை ஆட் பண்ணும்போது ஆர் ஒரு சொல்யூஷனை க்ரியேட் பண்ணும்போது அங்கேருந்து ரிலீஸ் ஆர் அப்சார்ப் ஆகக்கூடிய ஹீட்டை தான் ஹீட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே கேஸில் நீங்கள் அதிகமான தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதை ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆர் டைல்யூஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபார்முலா என்னங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது லேட்டிஸ் என்தால்பி, இது கேட்டையோனோட ஹைட்ரேஷன் எனர்ஜி, இது ஆனியோனோட ஹைட்ரேஷன் எனர்ஜி. நெக்ஸ்ட், அடுத்ததா ஹீட் ஆஃப் டைல்யூஷன். நான் சொன்ன மாதிரி ஹீட் ஆஃப் சொல்யூஷனில் சால்வெண்ட்டாக தண்ணியை யூஸ் பண்ணோன்னா அதுதான் ஹீட் ஆஃப் டைல்யூஷன். இங்கே அதிகப்படியான வாட்டரை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
and so the process is always exothermic. அடுத்ததா lattice enthalpy. Lattice enthalpy அப்படிங்கிறது 1 mole of ionic compound gaseous compound 1 mole of ionic compound நீங்க gaseous ions or gaseous compound மாத்துறீங்கல அப்போ உங்களுக்கு தேவையான or அங்கிருந்து either absorb or release ஆகக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம lattice enthalpy அப்படின்னு சொல்லுவோம். It is highly exothermic. இது highly exothermic-ஆன ஒரு process and டைரக்டா உங்களால வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியாது. டைரக்டா lattice enthalpy-யை கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்த ஃபார்முலா ஆர் லா தான் ஹெஸ் லா. ஹெஸ் லானா என்னடா கண்ணா அர்த்தம்? 1 minute. ஹெஸ் லா பார்த்துட்டு இதுக்கெல்லாம் வரலாம். ஹெஸ் லானா என்னடா கண்ணா அர்த்தம்? உங்கள்கிட்ட ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது, அதோட டோட்டல் எனர்ஜி வேணும். பட் ஆக்சுவலாக ரியாக்டன்ட் ஒரு சில இன்டர்மீடியேட் ஆகி தான் ப்ராடக்டாக மாறி இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன டெல்டா ஹெச் உருவாயிருக்கு, சேஞ்ச் இன் என்தால்பி நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் ஹெஸ் லா. ஓகேவா? அண்ட் மொத்தமாக கால்குலேட் பண்ணுற வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதைத்தான் ஹெஸ் லாவில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஹெஸ் லாவில் டெல்டா ஹெச் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு H1 plus H2 plus H3 அந்த இன்டர்மீடியேட் ரியாக்ஷன்ஸில் நடந்த சேஞ்ச் இன் ஹீட்டை தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே. இது இல்லாமல் நம்ம பிஸ் பண்ண ஒரு சில கான்செப்ட்ஸ், பாண்ட் எனர்ஜி, ஒரு பாண்டை உடைக்கிறதுக்கு ஆர் 1 mole ஆஃப் அ பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸோட பாண்டை உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி, பாண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன். ஒரு 1 mole ஆஃப் அ சப்ஸ்டன்ஸை ஆட்டமாக மாற்றுறதுக்கு தேவையான எனர்ஜி, என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன். உங்களோட டயட்டாமிக் மாலிகுல்ஸை பொறுத்தவரை பாண்ட் என்தால்பியும் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிமிலர்லி மெட்டல்ஸை பொறுத்தவரை என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷன்னா என்னடா கண்ண அர்த்தம்? ஒரு ஆசிடும் பேஸும் சேர்ந்தா சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். அதை தான் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது அங்கே கிடைக்கக்கூடிய என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷனுங்கிறது இந்த வேல்யூஸாக இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இஃப் இன் கேஸ் நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஆசிடை ஒரு வீக் பேஸ் கொடுவோ, இல்லை ஒரு வீக் ஆசிடை ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கொடுவோ, ஆர் ரெண்டுத்தையும் வீக்காக எடுத்துக்கிட்டோம்னா மேபி வேல்யூஸ் இதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். சரிங்களா? கிளியரா? புரிஞ்சிச்சிங்களா? இங்கே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட HF ஹைட்ரோஃப்ளோரைட் காம்பவுண்டுக்கு மட்டும் நம்மளோட ஹீட் ஆஃப் என்தால்பி அப்படிங்கிறது ஆர் ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிறது 57.1 வேல்யூவை விட அதிகமாக இருக்கும். ஸோ இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ளூரின் ஹேஸ் ஹை ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஓகேங்களா? இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ எஸ், அவ்வளோதான் கண்ணா. தெர்மோகெமிஸ்ட்ரியில் நான் சொன்ன கான்செப்ட்ஸை மட்டும் படிங்க. ஃபார்முலாஸ் தான் அங்கே தேவைப்படும், மற்றபடி வேறு எதுவும் தேவைப்படாது. தட் இஸ் வை வி ஹேட் அ குவிக் ரிவிஷன் ஆஃப் தெர்மோகெமிஸ்ட்ரி. மற்றபடி நான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லினேன். இந்த சாப்டருக்கான ஃப்ளோ சார்ட், 2 to 3 பேஜ் ரிவிஷன் நோட்ஸ், NCERT லைன் பை லைன் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின், இன்டெக்ஸ் கொஷின், இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல தெர்மோ PDF அப்படின்னு அனுப்புங்க. இஃப் ஐ கெட் 100+ கமெண்ட்ஸ் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி PDF தர மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் கண்ணா, அவ்வளோதான். இன்னும் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் டங்னு அடிச்சு விட்டுருங்க. அண்ட் எஸ் ஸோ வித் திஸ் we are winding up this session. அடுத்த செஷனில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ until then, this is Premila Ma'am signing off. Tada, bye-bye. Take care and have a great day.